ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். என்னடா ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வெயிலுங்க. சரியான வெயிலு. வெயிலுக்கு இதமா ராகி கூழ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். வீட்ல இருந்து கிளம்பும்போதே பிளான் பண்ணியாச்சு. போகும்போதும் இங்க வந்து கூழ் குடிச்சிட்டு போணும்னு. நாங்க எப்பவுமே இங்க தாங்க சண்டேஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா குடிப்போம். எனக்கு இந்த சொம்புல அண்ணாந்து குடிக்க வராது. ஐ மீன் கூழ் குடிக்க வராது. தண்ணி சொல்றீங்களா? அண்ணாந்து குடிச்சிருப்பேன். பட் இது நம்மளுக்கு வராது. மேல ஊத்திப்பேன். எப்பவுமே மூக்கு மேல ஊத்திப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். இவங்க குடுக்குற சைட் டிஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுத்துக்கு 5 சைட் டிஷ் குடுப்பாங்க. நம்ம சின்ராசு கிட்ட ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்க சொன்னாங்க. நானும் கேமராவ ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அந்த ஏர செட் பண்றாரு பண்ணிட்டே இருக்காரு. முதல்லயே அழகா இருந்துச்சு. செட் பண்றேன்ற பேர்ல இப்படிதான் ஏனோ தானோன்னு வச்சுப்பாரு. அப்புறம் பார்த்தேன். இது சரி வராது. மூடிட்டு வரியா இல்லையான்னு நானே கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு, இப்ப வாங்கன்னு ஒரு கிளிக் எப்படியோ எடுத்துட்டேன். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். எவ்வளோ அருமையான வரிகள்ல. இதத்தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல கானா பாலா சார் இருக்கார்ல, அவர பார்த்தேங்க. அவர் அட்வொகேட் போல. நான் இத்தன நாளா ஒரு பாடகர் அப்புறம் நடிகர்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஏதோ பார் கவுன்சிலிங் எலக்ஷன்ல நிக்கிறாரு போல. அவர் மட்டும் இல்ல, நெறைய பேர் நிக்கிறாங்க போல. நானும் அட்வொகேட்ன்னு நெனச்சு என்கிட்டயும் அந்த கார்ட் நம்பர் குடுத்துட்டாங்க. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாலா சார் குடுக்குறாரேன்னு வாங்கிட்டேன். என்ன அதெல்லாம் வீடியோ தான் எடுக்க முடியல. அப்புறம் வந்த வேலைய முடிச்சுட்டு அப்படியே வர வழியில என்னென்ன இந்த வெயிலுக்கு கிடைச்சதோ எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டு வயித்த ரொப்பிட்டு சுடிதார் மெட்டீரியல் வாங்க சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டேன். இங்க வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம போனா எப்படி? பட் நாங்க போன நேரம் பிரியாணி இல்ல காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல, குஸ்கா மட்டும் இருக்கு வேணுமான்னு கேட்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன பீஸ் மட்டும் இல்ல பரவாயில்ல குடுங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. சைட் டிஷ்க்கு மட்டும் முட்டை 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம். நல்ல வெயில் அடிக்குதுன்னு சொல்லி மொட்டை மாடியில போய் எதுவும் காய போடலாம் முடியல. எங்க வீட்டை சுத்தி ஒரே புறாக்கள் கூட்டம் வலம் வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஐடியாவை பார்த்தீங்கல்ல, புறா மைண்ட் வாய்ஸ் கண்ணுக்கு தெரியறது வாய்க்கு எட்ட மாட்டேங்குதேன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப ஹாப்பியா போனதுனால ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எங்களுக்கு பிடிச்ச அணி கேக் வாங்கி லைட்டா ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டாச்சு.